துரேந்தர் 2 படம் பார்த்தேன். படம் எப்படி இருக்குமோ அப்படின்றத தாண்டி 4 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஆனா படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் நீங்க பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதத்திலுமே படம் போர் அடிக்காது. அதாவது பாகிஸ்தானோட மேல் உலக அரசியலை முதல் படத்துல துரேந்தர் 1ல மேலோட்டமா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல கம்ப்ளீட்டா காட்டிட்டாங்க. அதுக்காக எல்லாமே உண்மை அப்படின்லாம் கிடையாது. 90% உண்மை, 10% வந்து எப்பவும் போல பொய்யும் உண்மையும் கலந்து போடுவாங்களே, கற்பனையும் உண்மையும் கலந்து போடுவாங்களே, அந்த மாதிரி போட்டு தான் ஆயுததாரி எடுத்திருக்காரு. ஆனா இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்றத நல்லா புரிய வச்சிட்டாரு எப்படின்னு. இன்னொன்னு, ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியாது, கொஞ்சம் அரசியல் சாயமும் அதுல பூசிட்டாரு. ஆனா ஒரு படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா KGF அளவுக்கு, அதாவது செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. எப்படி KGF வந்து செகண்ட் பார்ட் சக்சஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பா நீங்க தாராளமாக பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். 4 ஹவர் உட்கார்றதுக்கான விஷயமும் அதுல இருக்கு. மொத்தத்துல படம் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதுல பெருசா குறை, இதுல படம் மோசமா எடுத்திருக்காங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. முக்காவாசி உண்மை கதையை தான் எடுத்திருக்காங்க. 10% வந்து கற்பனை கதைன்னே சொல்லலாம். துரேந்தர் 2 கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தியேட்டர் போய் பாருங்க. படம் நல்லா